பல பெற்றோர்களுக்கு தன்னோட குழந்தை இப்ப 12th முடிச்சிருச்சு, 10th முடிச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா மாணவர்களும் ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. அத ஜாதகம் ரீதியா பார்த்து உங்க குழந்தைக்கு இந்த கட்டம் இப்படி இருக்கு. இந்த துறை போனா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இந்த காலத்துல உன்னமே நமக்கு சாய்ஸஸ் நெறைய வந்துருச்சு. இப்போ 2000க்கு முன்னாடி என்ன இருந்தது? ஒண்ணா டாக்டர், இல்லன்னா என்ஜினியர். என்ஜினியர். மீதி பார்த்தீங்கன்னா, அப்புறம் வேற எல்லாம் இதர நல்லா ஒரு சுமாரா படிக்கிற குழந்தைகள் வேற ஏதோ போற மாரி. ம். நல்லா படிக்கிற குழந்தைங்க 2 தான். ம். டாக்டர், இன்ஜினியர். ஏன்னா இப்போ அவ்வளவா இருக்கு. எத்தன விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆடிட்டிங்ல பார்த்தீங்கன்னா, எஃப்சிஏ பண்ணிட்டு ஃபினான்ஷியல் செக்டார்ல போலாம். ஆடிட்டிங் படிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணி ஃபினான்ஷியல் ம். கன்சல்டன்ட்டா, ஃபங்ஷனல் கன்சல்டன்ட்டா அது மாரி நெறைய ப்ரொஃபைல் ஏஐ இருக்காங்க. நெறைய வந்துருச்சு. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. படிக்கலாம். அப்புறம் லீகல் லா படிச்சா கருப்பு கோட்டு போட்டு வக்கீல் ஆகலான்ட்டு இருந்தாங்க. இப்ப லா படிச்சுட்டு லயசிங் ஆஃபீஸரா இருக்காங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில மெர்ஜிங் அண்ட் அக்விசிஷன் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ம். எத்தன புது புது வாய்ப்புகள் வந்துருச்சு பாத்தீங்களா? கண்டிப்பா. அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு அந்த ஜோதிடமும் ஜோதிடமும் அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ஜோதிடம் கண்டுபிடிக்கக்கூடிய காலத்துல பிளாஸ்டிக்ங்கிற பொருள் இல்ல. ம். இப்ப பிளாஸ்டிக்ல ஒருத்தர் வந்து பண்றாரு. பிளாஸ்டிக்ல ஒரு ஃபேக்டரி நடத்துறாரு. பிளாஸ்டிக் பைப்ஸ் பண்றாரு அப்படின்னா, ம். அது எந்த காரத்துவமா இருக்கும் அப்படின்னு நம்ம அப்டேட்டடாவே இருக்கணும். அப்பதான் எப்படி ஒரு ஒரு துறையிலயும் அப்டேஷன் வேணும். அடுத்தடுத்த குரோத் வேணுமோ, ஜோதிடத்திலயும் அப்டேஷன் வேணும். ஏன்னா நம்ம கண்டிப்பா. கண்டுபிடிக்கிற டைம்ல எல்லாரையும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம பார்க்குறோம். அப்பனா பிளாஸ்டிக் எதுலருந்து வருது? ஆயில்ல இருந்து வருது. க்ரூடுல இருந்து வருது. ம். பிட்டமின்ல இருந்து வருது. ம். சில அலாய்ஸ்ல இருந்து வருது. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எத குறிக்குது? சனி பகவானை குறிக்குது. சனி. அப்பன்னா சனி வந்து நல்லா இருக்கு ஜாதகத்துல இருந்தா, பிளாஸ்டிக்கும் பண்ணலாம். ஏன்னா பிளாஸ்டிக்ங்கிறது க்ரூட் ஆயிலு, அந்த ஆயிலு, டீசல், பெட்ரோல் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு உலோகப் பொருள் தான். ஆமா. ஸோ அது மாரி அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ 11த் ஸ்டாண்டர்ட்ல படிக்க வராங்க. என்ன குரூப் எடுக்கலாம்? ம். பயாலஜி, சயின்ஸ் இல்ல அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா? ஆமா. மேத்ஸ் எடுக்கலாமா? அல்லது வந்து பயாலஜியே எடுக்காம, நான் நீட்டு, மெடிக்கலே போகல. அல்லது காமர்ஸ் குரூப் காமர்ஸ் இருக்கு. போய்க்கிறேங்கன்ட்டு பிகாம் போறோம். அது எடுக்கலாமா? ம். அப்படிங்கிறது நெறைய பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இது. ஏன்னா, இப்ப நெறைய சாய்ஸஸ் வேற இருக்கு. சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100ல ஒரு 10 பேர் தான் நான் கண்டிப்பா இதான் போறேன்னு சொல்லுவாங்க. மீதி ஆமா. 90 பேர் மத்த எல்லாரும் யோசிப்பாங்க. யோசிப்பாங்க. இதுவும் போலாம், அதுவும் போலாம். அவன் எல்லாத்துலயும் படிக்கிறான். சயின்ஸும் நல்லா படிக்கிறான். இதுவும் நல்லா மேத்ஸும் நல்லா போடுறாங்களே அப்படிங்கிற மாரி குழப்பம் இருக்கிறப்ப, நாம அங்க தான் ஜோதிடம் வருது. உண்மையான ஜோதிடம் வருது. என்ன வருது? அவரோட ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையாக இருக்கு? வலிமைன்னா என்ன? திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வச்சு அடுத்த வரக்கூடிய தசைகள்லாம் இந்த கிரகத்தின் சார்ந்த தசைகளாக வருகிறதா? கடவுள் வந்து அவருக்கு என்ன பார்த்து போட்டிருக்கிறாரு? என்ன மாரி ஒரு வழி குடுத்துருக்கு? எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து அடுத்த 100 கிலோமீட்டர் எப்படி இருக்குது பாதை? ம். அப்படின்னு காட்டி குடுக்குதோ, அதே மாரி இவரோட பாதைய நம்ம காட்டி குடுக்குறோம். காட்டி குடுக்குறப்போ என்ன ஆகுது? பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கும், ஓ! எனக்கு அப்படி இருக்குதுங்களா? ஆமாமா, இவனுக்கு அதுலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கதாங்க செய்யுது. ஆனா அவன் வந்து 2லயும் குழம்பிடுறானுங்க. இதுலயும் போறேங்கிறான், அதுலயும் போறேங்கிறான் ஒரு அப்படிங்கிறப்போ தெளிவான மனநிலை இல்ல. இல்ல. அதுல பாத்தீங்க 2 பேத்துக்குமே ஈக்குவலா இருக்கும். இது ரொம்ப ரிஸ்க்கான ஜாதகம், கிரிட்டிக்கலான ஜாதகம் என்ன ஆகும்னா, செவ்வாயும் பலமா இருக்கும். ஐடி சாஃப்ட்வேரை குடுக்கக்கூடிய புதனும் நல்லா இருக்கும். மெடிக்கல் பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ மெடிக்கலுக்கு குடுக்கக்கூடிய இதுவும் நல்லா இருக்கும். ம். ஸோ அதுல பாருங்க ரொம்ப நுணுக்கமா பார்க்கும் பொழுது, அவங்க வந்து இன்ஜினியரிங் தான் படிப்பாங்க. ஆனா பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் செக்டார் அது மார ஒரு ஹெல்த் ரிலேட்டடான டொமைன்ல சாஃப்ட்வேர்ஸ் பண்ணுவாங்க. இது மாரி கூட்டு கலவைகளும் இருக்கும். டொமைன் கலவைகளும், டெக்னாலஜி கலவைகளும் சேர்ந்து வரும். இல்ல சார் அந்த அந்த ஸ்தான பலம் அந்த பலம் எவ்வளோ இருக்குதுன்னு கணிக்கிறத தான் ஜோதிடர் வந்து நம்ப பிழை இல்லாமல் அவரோட தகுதி அதுல தான் வருது. கண்டிப்பா. எந்த கிரகம் எவ்வளவு வலிமையாக இருக்குது, அது ம். கிரகத்தின் சார்ந்த புக்திகள் வருதா? தசா புக்திகள் வருதா? ஏன்னா எல்லாமே தசா புக்திகள் தான். என்னதான் ஜாதகம் சூப்பர் டூப்பர் ஜாதகமா இருந்தாலும், அந்த 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள வரக்கூடிய தசா புக்திகள் யோகமான தசைகளா வந்தாதான் அவன் வந்து நல்லபடியா வருவான். பேர் சொல்லும் பையனா வருவான். என்னதான் ஆளு டேலண்டடா இருந்தாலும், நல்ல படிப்பா இருந்தாலும், 30 வயசுக்கு மேல வர தசைகள் படு வேஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து என்னதான் இருந்தாலும், இந்தந்த காரணத்தினாலயும், இந்தந்த தவறான பழக்கத்தினாலும், இந்தந்த கல்யாணத்தினாலயும் அவன் இப்படி போயிட்டான் அப்படிங்கிறது தான் கதை முடியும். கண்டிப்பா ஸோ சார். அதனால நம்மளுடைய கிரகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பா பார்க்குறோம். அந்த கிரகத்துடைய சார்ந்த தசைகள் நிறையா வருங்கிறப்போ, கண்டிப்பா இவர் வந்து மெடிக்கல்ல போவாரு, ம். ஐடில போவாரு, வெளிநாடு போவாரு, உள்நாட்டிலே இருப்பாரு. அப்படிங்கிற மாரி எல்லா விஷயங்களும் நம்ம துல்லியமாக சொல்லி, பேரண்ட்ஸையும், ஸ்டூடண்ட்டையும் கைட் பண்ணலாம்.
கண்டிப்பா சார். இப்ப எந்த துறைக்கு போகணும்னா, அவங்களோட ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா. ஆடிட்டரா போகணும் அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கணும்? ஆடிட்டர்னாவே என்னங்க? கணக்கு. இல்லைங்களா? கணக்கு ஆமா. பார்க்கணும். அப்புறம் அக்கார்டிங் டூ தட் பர்ட்டிகுலர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ம். 1947 சொல்லும். இப்போ ஒரு லைனையே படிக்க முடியாம, எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாம, குட்டு மதிப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர்னால அதெல்லாம் படிக்க முடியுமா? இல்ல. முடியாது. ஸோ புதன்கிற கிரகம் ரொம்ப வலுத்திருக்கணும். அப்பதான் ஒரு மெமரி பவர் ஷார்ப்பா இருக்கும். ஒரு தடவ படிச்சாலும் மைண்ட்ல வச்சுப்பார். ம். இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா படிச்சிருக்கவே மாட்டாங்க. ம். ஆனா ஃபோன் நம்பர்லாம் ஞாபகமா சொல்லுவாங்க. ஆமா. அப்படியே சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் புதன் நல்லா இருக்கும். ஆனா அவர் படிக்கிற காலத்துல அவங்களுக்கு தசாபுக்திகள் அவ்வளவா இருக்கும். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்காது. ம். நம்ப ஒரு சின்ன வயசுலயே லேபரா போனவரா கூட இருப்பாங்க. ஆ. ஆனா கரெக்ட்டா சொல்லுவாங்க. நம்பர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, புதன்கிற கிரகம் அவன் ஜாதகத்துல பொறக்கும் பொழுது எந்த விதத்திலும் சனி, செவ்வாய், ராகு, கேதுகளோட பாதிப்புகள் இல்லாமல், ம். நல்ல ஸ்தான பலம், உச்சம், குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை, அது மாரி ஒரு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்படி புதன் நல்லா இருக்கும் பொழுது, புதனுக்கு 2 வீடு இருக்குதுங்க. கன்னிங்கிற ஒரு வீடும் புதனோட வீடு தான். மிதுனம்ங்கிற வீடும் ஒரு புதனோட புதன் வீடு. வீடு தான். இதுல கன்னி தான் வந்து ஆடிட்டிங்க்கு குடுக்கும். மிதுனம் வந்து அஸ்ட்ராலஜி, கொஞ்சம் ஐடி, சாஃப்ட்வேர் ஓவராலா பார்க்கிறது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது வந்து மிதுனமும், நம்ம டெக்னிக்கலா டீப்பா மைன்யூட்டா போயி, இது ஏன் வந்தது? இது ஏன் வந்ததுங்கிற மாரி நம்ம ரிசர்ச் ஓரியன்டடா டெக்னிக்கல் மைண்டா போயி, ஞான மைண்டா போகாமல், ஞானியாகாமல், நிபுணர் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? ஆமா. நிபுணத்துவம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நிபுணர் ஆகக்கூடிய ஒரு ராசி வந்து கன்னி. அந்த புதன் கன்னிக்கு சம்மந்தப்படும் பொழுது, கன்னி அதிகமான பலன் உள்ள அமைப்பான அவரோட ஜாதகம் இருக்கும் பொழுது, அதுக்கு தகுந்த தசாபுக்திகள் 20, 22 வயசுல இருந்து வரும் பொழுது, கண்டிப்பாக அவரு ஆடிட்டர் ஆவாரு அப்படின்னு நம்ம கண்டிப்பா. சொல்லலாம். லாயர், வக்கீலா இருக்கணும்னா என்ன மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பா. இருக்கணும்? வக்கீலா இருந்தா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நல்லா பேசணும். நல்லா பேசணும். அந்த பேசுறதுல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா நல்லது தானேங்க. முன்னமே பெரிய வக்கீல் ஆகலாம் இல்லைங்களா? ஆ. ஏன்னா வக்கீலுங்கிறது கொஞ்சம் அப்படி இருக்கு. ஸோ சனிங்கிற ஒரு கிரகம் வந்து, இது மாரி ஒரு விஷயத்தை திருத்தி பேசுறது, ம். மாத்தி பேசுறது, வாதாடி பேசுறது, அது மாரி விஷயங்களுக்கு வந்து சனி. அதே சமயத்துல நீதித்துறை, நீதியை கொடுக்கக்கூடியவர் அவரும் சனிதான். ஸோ சனி வந்து ஜாதகத்துல 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்குஸ்தானம், பேச்சு ஸ்தானத்திலையும் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வேலை தொழில் ஸ்தானத்துக்கும் ம். சம்மந்தப்பட்டு, சனிதான் சார் அவன் ஜாதகத்திலேயே அதிகமான திருட்பலம், ஸ்தான பலம், திருட்பலத்தோட இருக்கு. மத்த கிரகம்லாம் அது ஒரு படி கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அவர் வந்து நான் வந்து லீகல் ஆறேன், ம். பிஎல் படிக்கிறேன், எல்எல்பி படிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு வரும். ஓ. அது கண்டிப்பா அவங்களுக்கு ஆமா சார், அவனும் அந்த வார்த்தை சொல்லிட்டு தான் இருக்கான் சார்ன்னு சொல்லுவாங்க. ம். இல்லைங்க சார், நீங்க சொல்றதுக்கு அப்படியே எகென்ஸ்டா இருக்கானேன்னு வராது. அப்படி வந்ததுன்னா எங்கோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம தப்பா பார்க்கறோம்னு அர்த்தம். ரியாலிட்டியோட சிங்க் ஆகுறது தான் அஸ்ட்ராலஜியோடைய ரியாலிட்டியை வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. கண்டிப்பா சார். புரியுதுங்களா? அதனால நீதித்துறையில போகணும். அதுலயே பார்த்தீங்கன்னா, அவர் வக்கீலாவே இருந்துப்பாரா? அல்லது ஆ. கார்ப்பரேட் செக்டார்ல போய் லைசிங் ஆஃபீசர், ஒரு மாரி லீகல் ஆஃபீஸரா போய் அப்படி இருப்பாரா? அல்லது அப்படியே படிப்படியா இருந்து ஜட்ஜா ஆவாரா? ம். அந்த அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். அமைப்புகளும் பார்க்கணும். ஜட்ஜ் ஆகுறப்ப அவருடைய 10ஆம் இடம் சூரியன் எப்படி இருக்கு? சூரியனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சனிக்கு அடுத்தபடியா சூரியன் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் 40, 45 வயசுக்கு மேல இந்த ராஜயோக திசை அப்படிங்கிற திசை வந்து அவருக்கு பிரைம் ஆஃப் த கரியர்ல நல்லது குடுக்குமா? அப்படிங்கிறது அவர் ஹைகோர்ட் லெவலுக்கு போவாரா? சுப்ரீம் கோர்ட் லெவலுக்கு போவாரா? அல்லது லோக்கல் செஷன் கோர்ட்லயே குப்பை கொட்ட போறாரா? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நாம அந்த ஒளி தத்துவம். ஒளின்னா என்ன? ஜோதிடம்னா என்னங்க? ஜோதினா வெளிச்சம். இப்ப நம்ம ஆமா. வெளிச்சத்த வச்சு தான் நம்ம பார்க்கிறோம். அதே மாரி கடவுள் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ட்டாருன்னா, அவருக்கு ஒரு விஷயம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து தண்டிக்கிறேன் ம். அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு தப்பு பண்ணிட்டீங்க. ம். எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு கையில வந்து ஒரு ஆயுதம் இருக்கணும். அல்லது ஒரு ஆமா. பவர் இருக்கணும். ஒரு அதிகாரம் இருக்கும். அதே ம். மாரி உங்களுக்கு நான் நல்லது பண்ணணும். நீங்க எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரைஸ் குடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, என் கையில என்ன இருக்கணும்? அதுக்கான குடுக்குறதுக்கு பொருள் பொருள் ஏதாவது இருக்கணும். இருக்கணும். ஏதோ ஒண்ணு இருக்கணும். அது ஒரு ஒரு பிரைஸ்ங்கிற அளவுக்காச்சும் ஒண்ணு இருக்கணும். ம். மதிக்கிற அளவுக்காச்சும் ஒண்ணு இருக்கணும். அதே மாரி கடவுள் வந்து இவரை தண்டிக்கணும். இந்த நவத்துல அவரோட தீய கர்மாவை குடுக்கணும். அதே மாரி அவருக்கு நல்ல கர்மாவை குடுக்கணும்னா, அவர் கையில என்ன இருக்கு? ஒளி தான் இருக்கு. ம். அந்த ஒளிய வச்சு தான் குடுக்குறார். அது கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற மாறிக்கொண்டே இருக்கிற கோச்சாரமும், மாறவே மாறாத தசாபுக்திகளையும், அந்த நேரத்தில், அந்த தேதியில், அந்த ஊரில் பொறக்க வச்சு, நீங்க பௌர்ணமி அன்னைக்கு பொறக்கிறீங்களா? அமாவாசை அன்னைக்கு பொறக்கிறீங்களா? அந்த அமாவாசையா இருந்தாலும் குரு பார்வை இருக்கா? நீங்க அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள வந்து ஒளி பொருந்திய தசைகளாக இருக்குதா? இருள் அடைந்த தசைகளாக இருக்குதான்னு வச்சு, நீங்க அந்த துறையில எவ்வளவு தூரம் நீங்க மேல வரப்போறீங்க?
பெரிய லெவலுக்கு வர போறீங்களா, அல்லது நீங்க ஹைகோர்ட்ல கிளர்க்காவே இருந்துட்டு வேலையை முடிக்க போறீங்களாங்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். பேங்க்ல அதாவது வங்கியில வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? கண்டிப்பா பேங்க் செக்டாரே பாத்தீங்கன்னா குரு தான். குரு ம், தான் பாத்தீங்கன்னா பொருளை குறிக்கக்கூடிய அந்த ஒரு கிரகம். உலகத்துல இருக்கிற எல்லா பினான்ஸுக்கும் ஆள்ற ஒரே கிரகம் குரு பகவான். ம், குருங்கிற கிரகம் மட்டும் இல்லைன்னா புத்திர விஷயமும் சரியா இல்ல இருக்காது, பண விஷயமும் இருக்காது. தனகாரகனே குரு தான். ம். அவர் தனகாரகன் 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சம்மந்தப்படும் பொழுது பேங்கிங் செக்டார், பேங்க்ல மேனேஜர் ஆகிறது, ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஆகிறது, ம். சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்துல ஒர்க் பண்றது, ஒரு பெரிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது. ஏன் நம்ம ஆர்பிஐ இருக்கு இல்லைங்களா, ஆமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆமா. இந்தியால இந்த ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க, ரேட் கம்மி பண்றாங்க, ம். அதுல வந்து ஒர்க் பண்றது. அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் குரு தான் முக்கியமான கிரகம். கண்டிப்பா. ஸோ குரு தான் ஜாதகத்துல நல்லா இருக்கு, மற்ற கிரகத்தை காட்டிலும் குரு தான் மேன்மையாக இருக்கிறது. குரு தான் 2க்கு 10க்கு சம்மந்தப்படுதுங்கிற மாதிரி அவரோட தசாபுக்திகள் இருந்து அது மாதிரி அமைப்புகள் அவங்களுடைய கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த செக்டார்ல போலாங்களே அப்படின்னா, ஆமாமாங்க அவனும் சொல்லிட்டு தாங்க இருக்கான் அப்படிம்பாங்க. சரி, அதுல கவர்மெண்ட் பேங்க்ல போலாமா அல்லது பிரைவேட் பேங்க்ல பிரைவேட் பேங்கா? போலாமாங்கிறதுக்கு சூரியன் அவரோட 10ஆம் இடம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபா இருக்கிற மாதிரி இருக்கா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்டா இருக்குதா, ஆறு தாண்டுவானா, கடல் தாண்டுவானா அப்படிங்கிற எல்லாமே ஜோதிடத்துல புதைந்து கிடைக்குது. அதுல கண்டிப்பா. வந்து டியூ டெலிஜென்ஸ் போட்டு அதுக்கு வேணுங்கிற ஒர்க் எத்திக்ஸோட நம்ம வேலை செஞ்சு அருள்வாக்கு சொல்ற மாதிரி சொல்லாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு சொல்லும் பொழுது நம்ம கணிக்கலாம். கண்டிப்பா சார். இப்ப டாக்டர் மருத்துவர் ஆகணும்னா என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு? கண்டிப்பா. அதுல பாருங்க ஒரு கிரகம் ஒரு காரத்துவம் ம், குடுக்குற மாரி, இந்த ரத்த காரகன் என்று சொல்லக்கூடியது செவ்வாய். ம். இந்த ரத்தத்த பார்க்கணும், மெடிசின் ஸ்மெல்ல பார்க்கணும், மெடிசின் ஸ்மெல்லுலயே வாழணும். நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆமா. ஆ மெடிசினோட ஸ்மெல் ஹெவியா அது இருக்கும். அது வந்து அவங்க ஜாதகத்துல செவ்வாய் உச்சமா இருக்கும். ம், மகரத்துல உச்சமா இருக்கலாம், கடகத்துல நீச்சமா இருந்தாலும் குருவோட சேர்ந்திருக்கலாம், ம், சந்திரமங்கல யோகத்துல இருக்கலாம். சுபர்கள் என்று சொல்லப்படுகிற குரு, சுக்கிரன், சந்திரன். சந்திரன்ல பௌர்ணமி சந்திரன், அமாவாசை சந்திரன் கிடையாது. ம், புதனோட தாக்கத்துல செவ்வாய் தான் அவங்க ஜாதகத்துல பலமான கிரகமாக இருக்கிறது. ம். அடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட செவ்வாயோட வீட்டுல செவ்வாயோட பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளாகவே வருது அப்படிங்கிறப்போ அவங்க டாக்டரா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுலயும் அவர் ஜிஹெச் போற அரசு டாக்டரா வருவாரா, அல்லது இங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிற ஹை மாதிரி பெரிய ப்ரொஃபைல் டாக்டரா வராரா இருப்பாரா? வராராங்கிறது ஒளி தத்துவம். கண்டிப்பா. அவர் வந்து 1000த்துல சம்பாதிக்க போறாரா, லட்சத்துல சம்பாதிக்க போறாரா, கோடியில சம்பாதிக்க போறாரா, அவர் வந்து ஆர்த்தோபீடிஷியன் ஆகிறாராங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. அவர் ம், சனி அடுத்தபடியா சனி எலும்பு சதையை குறிக்கக்கூடிய சனி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா ஆர்த்தோக்கு போகலாம். இல்ல சுக்கிரன் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா கைனகாலஜி அது மாதிரி விஷயத்துக்கு போகலாம். ம், இல்ல சார் அவருக்கு வந்து சனியே வந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டு வேற மாதிரி இருக்குன்னா ரேடியாலஜி அது மாதிரி விஷயங்கள் போகலாம். ம், ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பேர் செவ்வாய் இருக்கு சார், பலமா இருக்கு சார், ஆனா சனியோட சேர்ந்துருச்சு, கொஞ்சம் அதோட படிநிலை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா ப்ராப்பர் எம்பிபிஎஸ்ஸா படிக்காமல் பேராமெடிக்கல் கோர்சஸ் என்று சொல்லப்படுகிற டென்டிஸ்ட்ரி, ம். சைக்கிட்ரிஸ்டி, பிசியோதெரப்பி அது மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா. என்னங்கிறது அந்த ஒரு கிரகத்தோட படிநிலையை பொறுத்து பொறுமையாக இருக்கக்கூடிய ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், தசாபுக்திகளை எல்லாம் பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்குறப்போ துல்லியமா நாம சொல்லிடலாம். கண்டிப்பா சார். மருத்துவரா இருக்கும்போதும் சரி, இல்லன்னா வக்கீல் ஆகும்போதும் சரி, என்னென்ன அமைப்புகள் இருந்தா அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கீங்க. அவங்களோட ஜாதகத்த வச்சு பார்க்கும்போது, ஓகே நம்மளோட ஜாதகத்துல நம்ம மருத்துவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இவ்ளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களும் அதை நோக்கி பயணப்படுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நன்றி சார். நன்றி, நன்றி. தேங்க்யூ.